கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைக்கும் திருநெல்வேலியை சார்ந்த இருதயராஜ் என்கிற அன்பு சகோதரருக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், இடம் விற்கப்படணும், தடைகள் மாறணும், கடன் பிரச்சனைகள் மாறணும். நிச்சயமாக கத்த அந்த இடம் விற்கப்படாதபடி இருக்கிற தடைகளை கத்த மாற்றி இடம் விற்கப்பட, கடன் அடைக்கப்பட ஒரு ஆசீர்வாதத்தை கத்த கொடுப்பார். அன்பு சகோதரி இருதயராஜ் அவர்களுக்காக அவங்க குடும்பத்திற்காக எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, அன்பு சகோதரி இருதயராஜ், அன்பு சகோதரருடைய குடும்பத்திற்காக மிகுந்த கரிசனையோடு கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அந்த இடம் நல்ல விலைக்கு விற்கப்பட உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிற உன்னத கிருபைகளுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாத்திரம் அல்ல என் தேவனே, கடன் நல்லா சீக்கிரத்தில் மாறணும். உபாகமம் 28:12, நீ கடன் வாங்குவதே இல்லை, கடன் கொடுப்பா. இந்த வார்த்தை இவர்கள் மேல் பலிக்கணும். யார் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறவங்களோ அத்தனை இவருடைய கடன் பிரச்சனை மாறட்டும், தடைகள் மாறட்டும், நன்மை உண்டாகட்டும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, வேதனைகள் சீக்கிரத்தில் மாறும், வேதனைகள் சீக்கிரத்தில் மாறும். இதுவரை கண்ட வேதனைகளை இனி நீங்கள் காண்பதே இல்லை. யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்கப் போகிறார். பிசாசின் நிமித்தமாய் வந்த வேதனைகள் இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லை. வேதம் சொல்லுகிறது, செப்பனியா 3:15, இஸ்ரவேலின் மகாராஜா உன் நடுவிலே இருப்பா. இனி நீ தீங்கை வேதனையை காண்பது இல்லை. விசுவாசிங்க, இதுவரை கண்ட வேதனைகளை இனி நான் காண மாட்டேன். விசுவாசிங்க, விசுவாசிங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் மதியம் 11:30 மணி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நபருடைய வீட்டிற்கு ஆவியானவர் என்னை போகும்படி என் இருதயத்தை ஏவினா. நாங்கள் போகிறேன். அத்தனைவருடைய கண்களிலும் கண்ணே, அத்தனைவர் கண்ணீரோடு இருக்கிறாங்க. நான் போனது அவங்களுக்கு பெரிய ஷாக். என்னை பார்த்து வாங்க பிரதர், வாங்க பிரதர்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? செத்துலாம் போல இருக்குது பிரதர். அவ்வளவு வேதனை, கடன் பிரச்சனை, சொல்ல முடியாத உபத்திரவம். எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியல. பணம் வாங்குறதுக்கு ஒருத்தட்டையும் உதவி இல்லை. எல்லா நகையும் பேங்கில் கொண்டு வச்சாச்சு. இனி பேங்கில் வைக்க போகிறதுக்கு நகை ஒன்றும் இல்லை. அப்பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த வேதனைகள் இனி இல்லை. இதுவரை காணாத நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் மேன்மையையும் நீங்கள் காண போகிறீங்க. ஆவியானவர் சொல்லி ஜெபம் பண்ணினா, ஆண்டவருடைய பெரிய கிருபையினால் இதுவரைக்கும் இருந்த வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் அத்தனையும் மாறிட்டு, அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் வேதனை இல்லை. அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம், நன்மைக்கு மேல் நன்மை, நன்மைக்கு மேல் நன்மை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் நீங்கள் பாடுகளை கண்டீர்களோ, இதுவரைக்கும் வேதனையை பார்த்தீர்களோ, இனி வேதனை அல்ல, இனி கஷ்டம் அல்ல, இனி நிந்தை அல்ல, இனி போராட்டம் அல்ல. இதுவரைக்கும் கண்ட பிரச்சனைகள் என்னோடு ஒளிய போகிறது. அப்படியே விசுவாசிக்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. எப்போ அந்த அடிமைத்தனம் மாறும் மாறும் மாறும்னு எதிர்பார்த்து 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 ஏமாந்து போயிட்டாங்க. மோசேங்கிற ஒரு தெய்வ மனிதர் வந்தா, அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல வார்த்தைகளை சொன்னா.
இந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவனாய கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி தேவனை ஆராதிக்க அழைத்து செல்வார் என்று சொன்னார். மிகுந்த மகிழ்ச்சி. அதிசயமாய் ஆண்டவர் புறப்பட பண்ணினார். மிகாவேல் 15 எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின நாளிலே கண்ட அதிசயங்கள், அதிசயமாய் புறப்பட பண்ணினார். அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம்தான். எகிப்தின் இராணுவம் மனம் மாறிட்டாங்க, பார்வோன் மனம் மாறிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மகிட்ட அடிமையாக இருந்தாங்க, இவங்களை விட்டுட்டோமே, அடிமைகளை விட்டுட்டோமே, மறுபடியும் 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 அவங்கள பின்தொடர்ந்தது இராணுவம். இஸ்ரவேல் ஜனங்கள் கதறினார்கள், மோசே நாங்கள் சாக போகிறோம் மோசே. அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை யாத்ராகமம் 14:13, இதுவரை கண்ட இந்த எகிப்தினை இனி நீங்கள் காண்பதே இல்லை, இந்த வேதனையை இனி நீங்கள் காண்பதே இல்லை, இந்த பாடுகளை இனி நீங்கள் காண்பதே இல்லை, இந்த கஷ்டங்களை இனி நீங்கள் காண்பதே இல்லை, இதுவரை வடித்த கண்ணீரை இனி நீங்கள் காண்பதே இல்லை, இதுவரை காணாத நன்மையை காண்பீர்கள். ஆண்டவர் சொன்ன மாதிரி யாத்ராகமம் 14:14 நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொன்ன மாதிரி இவங்க எல்லாரும் ஜெபிச்சாங்க. மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணினா, தேவ ஜனங்கள் எல்லாரும் ஜெபித்தாங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணினா. வேதம் சொல்லுகிறது யாத்ராகமம் 14:25 எகிப்தியரே சொல்கிறாங்க, கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நம்ம ஓடி போயிடலாம், நம்ம ஓடிடுவோம், இவங்களை விட்டுட்டு ஓடிடுவோம். ஓட முடிஞ்சிச்சா? இல்லை. கடல் அவர்களை மூழ்கி போட்டது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஆழத்தில் எகிப்தியரை அடித்தா. இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்களா? கர்த்தர் அடிச்சா நிற்க முடியாது, கர்த்தர் யுத்தம் பண்ணா நிற்க முடியாது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இதுவரை இருந்த வேதனை இனி இல்லை. யார் யாரெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை ரொம்ப மனம் மடிவாக்கினார்களோ அவர்களுடைய கிரியைகளை காண்பது இல்லை. இதுவரை காணாத நன்மையை நீங்கள் காண போகிறீங்க, விசுவாசிங்க. இதுவரை காணாத மேன்மையை காண போகிறீங்க, விசுவாசிங்க. இதுவரை காணாத பெரிய காரியங்களை காண போகிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யோபு 5:9, யோபு 9:10, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயத்தை காண போகிறீங்க. வேதனையை காண மாட்டீங்க, வேதனையை காண மாட்டீங்க, அதிசயத்தை காண்பீங்க. வேதனையை காண மாட்டீங்க, நன்மையை காண்பீங்க. வேதனையை காண மாட்டீங்க, செல்வ செழிப்பை காண்பீங்க. ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். வேதம் சொல்லுகிறது யோவேல் 2:21, என் மகனே மகளை பயப்படாதே, நான் உனக்காக பெரிய காரியத்தை செய்வேன். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என் தேவன் பெரிய காரியத்தை செய்யும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இனி வேதனையை காண்பதையெல்லாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.